இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1லிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளின் மகிமையான உரிமையை நாம் பார்க்கின்றோம். 2வது பகுதியாக 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீதியும் பாவமும் என்ன என்பதை பார்க்கின்றோம். 3வது பகுதியாக 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சகோதர சிநேகத்தை குறித்து படிக்கின்றோம். 4வது பகுதியாக 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக இருதயத்தின் தைரியத்தை படிக்கின்றோம். முதல் பகுதியிலே தேவனின் மாபெரிய அன்பை நாம் படிக்கின்றோம். 1வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளென்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு பெரிய பாக்கியம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்ததினாலே அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். 2வதாக, ஆண்டவர் நம்மீது கொண்ட அன்பு மிகப்பெரிய அன்பு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும்போது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவானவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த மாபெரும் அன்பு நமக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கையை தருகிறது. அதைத்தான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே படிக்கின்றோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை மிகப்பெரிய மகிமை. அதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று. இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அவை நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்ற மிகப்பெரிய மகிமைக்கு எந்த விதத்திலும் ஈடு கொடுக்கக்கூடியது, சமமானது அல்ல என்பதை புரிந்து கொள்வோமாக. நம்மை அவரை போல மறுரூபப்படுத்தி அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மை மாற்றுவதற்காக இந்த உலகத்திலே வந்தார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் பின்பகுதியை நாம் படிக்கும்போது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்மை போல இந்த உலகத்திலே வர இருக்கிறார். ஆகவே அவரை தரிசிப்பதற்கு நாம் தகுதி உடையவர்களாய் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதை 3வது வசனம் தெரியப்படுத்துகிறது. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆகவே நாம் எப்போது நம்மை சுத்தப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் வார்த்தையிலும் செய்கையிலும் நினைவிலும் நாம் பூரணமாக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வது பகுதியாக நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நாம் படிக்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே சுமந்து தீர்ப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். இதை நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் நாம் படிக்கின்றோம்.
3 6 வசனத்திலே, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. நாம் பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் என்றும் பாவத்தை விட்டோய்ந்து வாழ வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இதைத்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8 வசனத்திலே கூறினார். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நாம் பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, நாம் இன்றைக்கு பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகள். ஆகவே பாவத்தில் நிலை கொண்டில்லாதபடி நாம் பரிசுத்தத்தில் நிலை கொண்டு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3 வசனத்திலே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆதி முதலாய் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கொலைபாதகனாக பிசாசானவன் இருந்து கொண்டிருக்கின்றான். பிசாசை குறித்து இரட்சகர் இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தைகள் யோவான் 8 வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியினால் அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகின்றான். ஆகவே பிசாசு ஆதி முதற்கொண்டு கொலைபாதகனாய் பொய் சொல்லுகிறவனாய் ஏமாற்றுகிறவனாய் இருக்கிறான். அவனுடைய கிரியைகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. அவனுடைய செய்கைகளை அழிப்பதற்காகவே இரட்சகர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆகவே அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் கிரியைகள் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதை 3 வசனத்திலே படிக்கின்றோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆகவே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வித்து நமக்குள் இருக்கின்றபடியினாலே அவருக்குள் மறுபடியும் பிறந்தவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் பாவத்தை வெறுத்து அதை தள்ளிவிட்டு வாழுகின்ற பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 5 வசனத்திலே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவனை தொடான். நாம் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உலகத்தின் அக்கிரமங்களிலிருந்தும் காத்து கொள்ள அழைக்கப்பட்டோம் என்பதிலே கவனமாயிருந்து காத்து கொள்வோமாக. 10 வசனத்திலே, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் கிரியை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய நீதியின் கிரியைகளினாலே அவர்கள் தேவனுடையவர்கள் என்பதை வெளிப்படுத்துவார்கள். 1 யோவான் 2 வசனத்திலே, அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநீதியை விட்டுவிட்டு நீதியை ஒவ்வொரு நாளும் செய்வோமாக. தொடர்ந்து 3வது பகுதியாக சகோதர சிநேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி முதலாய் இந்த சகோதர சிநேகம் கட்டளை ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வதாக சகோதர சிநேகம் நம்மை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகின்றது. 3வதாக சகோதர சிநேகம் அன்பின் செயல்முறை என்பதை நாம் பார்க்கின்றோம். 1 யோவான் 3 வசனத்திலே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேட்ட விசேஷமாயிருக்கிறது. ஆதி முதல் நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற கட்டளை. இந்த அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலும் நிருப புத்தகங்களும் பல முறை திரும்ப திரும்ப எழுதியிருக்கின்றார். ஆகவே நாம் அன்புள்ளவர்களாய் காணப்பட
வேண்டும். அன்பு என்பது இல்லாமல் போனது முதல் தலைமுறையாகிய காயினுடைய வாழ்க்கையில் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-9 வரைக்கும் உள்ள பகுதியிலே காயின் ஆபேலை கொலை செய்தான். அவன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாயிருந்தபடியினாலே தன்னுடைய கிரியைகள் அநீதியை மறைப்பதற்காக கொலை செய்தான். நாம் அப்படி காணப்படக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்போம். 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்களாக. நாமும் காயினை போல கொலை பாதகர்களாய் மாறாமல் இருப்போமாக. இதை குறித்து இரட்சகர் இயேசு நமக்கு மிக தெளிவாக மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 21-22 சொல்லியிருக்கின்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகவே சகோதரர்களை ஒருபோதும் பகைக்கக்கூடாது. அவர்கள் தவறு செய்யும்போது மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படி என்றால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16 பின்பகுதியிலே நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இதை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய சொற்களினால் மட்டுமன்றி நம்முடைய செயல்களினால் அன்பு செலுத்துவதே உண்மையான அன்பு என்பதை வேதம் கற்றுத்தருகிறது. ஆகவே சத்திய வசனத்திலே தரித்திருந்து நம்முடைய சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. 18வது வசனத்திலே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியையினாலும் வாழ்க்கையின் செயல்களினாலும் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 4வது பகுதியாக தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்திலே தைரியமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 3ஆம் அதிகாரம் 22 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கற்பனைகளை கற்றுக்கொண்டு அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி செயல்படுத்தும் போது நாம் ஆண்டவரிடம் என்னென்ன கேட்கிறோமோ அவற்றை தருவதற்கு அவர் காத்திருக்கிறார். அவருடைய கட்டளைகளிலே பிரதானமான முக்கிய கட்டளை நாம் ஒருவரை ஒருவர் நேசித்திருக்க வேண்டும் என்பதையே. அதை 3ஆம் அதிகாரம் 24 அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே நிலைத்து நின்று கர்த்தருக்கு பிரியமான செய்கைகளை நாம் செய்கிறோமா என்று பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவருடைய பரிசுத்த வசனத்தில் நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23 ஸ்காரியத்தல்லாத யூதாவுக்கு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடைய வாசம் பண்ணுவோம். கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது பிதாவானவர், குமாரனாகிய கிறிஸ்துவானவர், பரிசுத்த ஆவியாகிய தெய்வமானவர் நம்மோடு வந்து தங்கியிருந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி அவருக்கென்று நன்மையான காரியங்களை செய்ய உதவி செய்வார். இந்த அதிகாரத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற மகிமையான உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டதையும், நாம் நீதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டோம் என்பதையும், சகோதர சிநேகத்திலே வளர்ந்து பெருக வேண்டும் என்பதையும், ஆண்டவர் நமக்குள்ளாய் தங்கியிருக்கின்றார் என்ற பெரிய தைரியத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த சத்திய வசனங்களிலே வளருவோம், கர்த்தருக்குள்ளாய் நற்கிரியைகளை செய்வோம், அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.